மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, துளசி செடியை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க துளசி செடியின் மகத்துவம் பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போவோமா? துளசி சளிக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதோட இன்னொரு மகத்துவம் நான் சொல்கிறேன். துளசி இலையை நல்லா காய வச்சுட்டு நல்லா காயணும். அதாவது கையில் நம்ம எடுத்து பார்த்தா அப்படியே இந்த அப்பளத்தெல்லாம் உடைப்போம்ல இருக்கும், அது மாதிரி தூள் தூளாக வரணும். அந்த அளவுக்கு வந்தவுடனே அதை நல்லா ஒரு மிக்சியில் அடுப்புலையும் வேறு எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது. மிக்சியில் அரைச்சி பொடியாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சாப்பிடுவோம்ல, அது சின்ன குழந்தைங்களுக்கு அதில் வச்சு ஒரு ஏலக்காய் போட்டோங்க வாசனைக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்ல, அதை கொடுத்தோன்னா சளியெல்லாம் ஈஸியாக ஏன்னா துளசி இலை சாப்பிட மாட்டாங்க. கருவேப்பிலையெல்லாம் துளசி இலையெல்லாம் கருவேப்பிலையும் அப்படி தான் செய்யணும். கிருஷ்ணன் துளசி, நார்மல் துளசி, 2 துளசி இருக்குது. கிருஷ்ணன் துளசி இலை வயலட் கலரில் இருக்கும். அந்த பூ காம்பு வயலட் கலரில் இருக்கும். நார்மல் துளசி பச்சையாக இருக்கும். இதெல்லாம் நார்மல் துளசி. அது மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, நல்லா துளசி இலையும் அந்த மேலே பூவும் இருக்கலாம், அதையும் விடக்கூடாது. அதையும் எடுத்து நல்லா இன்னொன்றும் செய்யலாம். பச்சை இலையை பிரித்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு அந்த நீர்லாம் இறங்கின பிறகு நல்லா கழுவிட்டு கொதிக்க தண்ணியில் போட்டு நீர்லாம் அந்த தண்ணியை கொஞ்சோண்டு ஒரு துளி சர்க்கரையை போட்டு, ஆனால் பனக்கல்கண்டு போட்டு, ஆனால் வெள்ளை சர்க்கரை, எந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சளி இறங்கிடும். பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா துளசி இலை அப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக சின்ன பிள்ளைங்களாம் சளி அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு அப்படி செஞ்சு கொடுக்கலாம். இதில் நிறைய இயற்கையான சத்து இருக்குது. எல்லா வீட்லையும் இருக்க வேண்டிய செடியில் துளசி செடி முக்கியம். இந்த மாதிரி கிருஷ்ணன் துளசி செடியை பாருங்கள். காம்பெல்லாம் நீல கலரில் இருக்குது பாருங்கள். இலையெல்லாம் நீல கலரில் இருக்குது பாருங்கள். இது கிருஷ்ணன் துளசி. கிருஷ்ணன் துளசி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் பார்க்காதவங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதுதான் கிருஷ்ண துளசி. இந்த மழை டைமில் நிறைய தோட்டத்தில் முளைஞ்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ துளசி பாருங்கள். கிருஷ்ணன் துளசி, இது நார்மல் துளசி. ஏகப்பட்ட ஒரு 100 செடி முளைஞ்சிருக்குது. நார்மல் துளசி பாருங்கள். இதெல்லாம் இப்போ கிடைக்காத இடத்துல கடையில் விற்கிறாங்க. ஒரு செடி 50 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. கிருஷ்ணன் துளசி கிடைக்காது. அதனால் அது 100 ரூபா கிட்ட சொல்கிறாங்க. நார்மல் துளசி 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. துளசி செடி எங்கே கண்டாலும் விடாதுங்க, வீட்டில் எடுத்துகிட்டு நட்டுருங்க. இதில் கொசுவும் வராது. துளசி செடி முன்னாடி இருந்தால் கொசு வராதுன்னு சொல்லுவாங்க. வீடை சுற்றி இருந்தால் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. துளசி செடி இருந்தால் கொசு வராது, எந்த பூச்சி பொட்டும் வராது. அந்த வாசனைக்கு அருமையான துளசி செடி மகத்துவம் தான் பார்த்தீங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிப்பீங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சுனாமிலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.